இன்றைக்கி நாம் வெங்காய வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஊற வைத்த புளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தோல் உரித்தது ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் விட்டுருக்கோம். வெந்தயம் கொஞ்சம், கடுகு தாளிப்போம். நல்லா வெடிக்கட்டும். சிறிது வெங்காயம் இருந்தாலே அழகாக வெங்காயம் வத்தக்குழம்பு செய்திடலாம். வெங்காயம் நிறைய வேணும்னு கூட இல்லை. இப்போ எண்ணெய் விட்டாச்சு. வெந்தயம், கடுகு தாளிச்சிருக்கோம். அது நல்லா கொதிக்கட்டும், வெடிக்கட்டும். வெந்தயம், கடுகு வெடிச்சிருச்சோன்னு வெங்காயத்தை போடுவோம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலையை போடுவோம். நல்லா வதப்போம். நல்லா வாசனை வரும். நல்லா வதங்கின உடனே கரைத்து வைத்த புளி தண்ணீரை விடணும். கரைத்து வைத்த புளி தண்ணீரை விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிடணும். அப்புறம் தேவையான அளவு மசாலா பொடி, ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். புளிப்புக்கும் உப்புக்கும் சரியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிக்குது. வத்தக்குழம்பு நல்லா கொதிக்கிறது. நல்லா கொதிக்கும்போது ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெயை அப்படி விடணும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பொடி, காரப்பொடி, மசால் வாடை இல்லாமல் அழகாக இருக்கும். அப்போ தான் வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அதனால் ரொம்ப நல்லது. பருப்பு இல்லாமலே வெங்காயம் வத்தக்குழம்பு செய்யும்போது பருப்பு தேவையில்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெந்தயம், நல்லெண்ணெய் எல்லாம் செய்கிறதுனால காரம் ஒன்றும் செய்யாது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அப்புறம் நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் காம்பினேஷன் கீரை பொரியல் செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை நல்லா ஆய்ந்து விட்டு மிளகா, பாசிப்பயிறு, கடுகு தாளித்து நல்லா வெந்தோடனே கொஞ்சம் எண்ணெய் தாளித்து இறக்கிடலாம். ஸோ இது சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் செய்து பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.